மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் மரிய ஜெனிஃபர் அவர்கள். அண்ணன் உள்ளிட்ட அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். ஒரு நாடு சிதையுண்டு சின்ன பின்னமா இருந்த காலகட்டத்தில் அந்த நாட்டு மக்கள் ஒரு வலிமையான ஆணுக்காக காத்திருக்கல, ஆனால் ஒரு வலிமையான பெண்ணை தேர்ந்தெடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் லைபீரியா. அந்த பெண் ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்திலிருந்து பிறந்தவள் அல்ல, ஒரு வசதியான செல்வந்தர் வீட்டின் மகள் அல்ல, ரொம்ப ஏழை எளிய குடும்பத்திலிருந்து மக்களுக்காக மக்களோடு நின்று மக்களின் வாழ்க்கைக்காக போராடி வந்த மகள்தான் எலன் ஜான்சன் சர்லீஃப் என்று சொல்லக்கூடிய லைபீரியாவின் 24வது அதிபர், ஜனாதிபதி. நாடு கடத்தல், சிறைவாசம், இப்படியாக பலகட்ட போராட்டங்களை போராடி ஒரு பெண்ணால் 2011 நோபல் பிரைஸ் ஃபார் குட் கவர்னன்ஸ் அண்ட் பீஸ் வாங்க முடியும் என்றால் பெண் ஒரு பேராற்றல் தான். இது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்டா நம்ம பாக்குறோம். ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட், எல்லாராலையும் வர முடியாது. இவங்க எல்லாம் ஹை அச்சீவர்ஸ், நம்மளால எல்லாம் ஜனாதிபதி ஆக முடியுமா அப்படின்னு. ஆனாலும் பெண் ஒரு பேராற்றல். எப்படி தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற நிறைய மகளிர் நம்ம இங்க வந்திருப்போம். சில விஷயங்கள் ஒரு அன்கான்சியஸ் கம்பிட்டன்சி அப்படின்னு சொல்வார்கள். நம்மளுக்கு தெரியாமலே நம்ம பெரிய கம்பிட்டன்டா இருப்போம். நைட்டு பஸ் ஏற வேண்டியது இருக்கும், 2 மணிக்கு மேல அவ தண்ணியே குடிக்க மாட்டா. ஏன்னு பல பேருக்கு தெரியும். ஏன்னா நம்ம சமூகம் அப்படிதான் இருக்கு, கட்டமைப்புகள் அப்படிதான் இருக்கு. 2 மணிக்கு மேல அவ தண்ணி குடிக்க ஆரம்பிச்சா அவளால போதிய கழிவறை வசதிகளுக்கு போய் இருக்க முடியாது. எத்தனை பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்துல யாருக்கும் தெரியாம கூட களப்பணி ஆற்றி கொண்டிருப்போம். யாருக்கும் தெரியவே தெரியாது. நம்மளுக்குள்ள இருக்கிற மாற்றங்கள் எப்படி இருக்குதுன்னு கூட யாருக்குமே தெரியாது. ஆனாலும் களத்துல நிப்போம். வெயில் அடிக்கும், மழை வரும். போன தேர்தலில் நிறைய பேர் சந்திச்சிருப்போம்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஆனா யாருக்கும் நம்ம என்ன எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறது புரியாது. நம்மளும் சொல்ல மாட்டோம். ஆனா களத்துல நிப்போம். ஏன்னா நம்ம ஒரு தூய அரசியல்வாதி, அதுக்காக நிக்கிறோம். ஏன்னா 365 நாட்களும் ஓய்வின்றி வேலை செய்யும் ஒரு இனம் பெண் இனம். தாயாக, மகளாக, ஒரு மனைவியாக 365 நாள் அவளுக்கு ஓய்வே கிடையாது. தி பெஸ்ட் கேடர்ஸா எங்க அண்ணன் தேர்ந்தெடுக்கிறது உண்மையாவே மகளிர் பாசறை தான். தி பெஸ்ட் கேடர்ஸ் 365 நாட்களும் ஓய்வின்றி ஒரு ஆளால அரசியல்வாதியாக களத்தில் இருக்க முடியுமே, ஆனால் அது ஒரு பெண்ணால் மட்டும் தான் முடியும். வேற யாராலையும் முடியாது. அவ கேட்க யோசிக்க கூட மாட்டா. இன்னைக்கு முடியுமா முடியாதா, நாளைக்கு பார்த்துக்கலாமா, கேள்வியே கிடையாது. வேலை செய்வா, தன்னைத்தான உருக்கிக் கொள்வாள். ஏன்னா எங்களுக்கு நான் நிறைய நாள் யோசிச்சுட்டு இருப்பேன். ரொம்ப ஈஸியா ஒரு விஷயம் பெண்கள் நான் சமூக செயற்பாட்டாளர், நான் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அடைமொழிக்குள்ள கூட இருந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு கூட நம்ம சமூக செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். எங்க அண்ணன் எங்களுக்கு ஒரு கௌரவமான பட்டத்தை கொடுத்திருக்கிறார், பொலிட்டீஷியன், அரசியல்வாதி அப்படிங்கிற பட்டம். அதெல்லாம் சும்மா சாதாரணமா வராது. நிறைய வாட்டி யோசிச்சு பார்த்திருக்கோம். சமூக செயற்பாட்டாளருக்கும் அரசியல்வாதிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? சமூக செயற்பாட்டாளர் மக்களின் குறைகளை மக்களோடு உள்ள இருந்து உள்வாங்குவார், கேட்பார். ஆனால் அரசியல்வாதி தான் மக்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறார். அந்த இடத்துல எங்க அண்ணன் அந்த இடத்துல எங்களை நிக்க விட்டுருக்கிறார். அது எங்களுக்கு ஒரு பெருமை மிக்க அடையாளம் இல்லையா? நிறைய பேர் 25 வயசுக்கு மேல, இதுக்கு மேல நான் எங்கப்பா போய் வேலை தேடி ஒரு இன்டர்வியூல உட்கார்ந்து வேலை தேட முடியும்? நான் இப்படியே காலப்போக்கில் வீட்டுல அப்படியே பிள்ளைகளை பார்த்துட்டு வீட்டை கட்டி மேய்ச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு சலிப்பான வாழ்க்கையை வாழ தேர்ந்தெடுத்துக்கூடிய சூழ்நிலையிலும் ஒரு கௌரவமான அரசியல்வாதியாக எங்கள் பெண்களை எங்கள் அண்ணன் பார்த்தார். அதுதான் எங்களுடைய பெருமை மிக்க அடையாளம். சும்மா விட்டுருக்கலாம்ல, எதுக்கு போட்டு மகளிர் பாசறை, அவங்களுக்கே 1000 வேலை இருக்கும், இதுல அரசியல் வேலையா அப்படின்னு இல்லாமல் ஒரு மகளிர் பாசறையை 15 ஆண்டு காலமாக கட்டி எழுப்பி இன்னைக்கு ஒரு தரத்தோடு நிறுத்தி இருக்கிறார் என்றால் அது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானால மட்டும்தான் முடியும். கௌரவமா ஒரு பெண்ணுக்கு கூட இந்த இடத்துல நிக்கிறதுல ஒரு தொய்வு கிடையாது, சிறுமையாக இல்ல, பெருமையா இருக்கு எங்களுக்கு. அரசியல் பேசுறோம், அறிவை பேசுறோம், ஆற்றல்களாக உருவாக்கி இருக்கிறார். எங்களுடைய அடையாளம் இது, எங்களுடைய பெருமை மிக்க அடையாளம் தான் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை. ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நெகிழ்வாகவும் இருக்கிற ஒரு விஷயம் என்ன, இந்த இடத்துல என்னோட விருப்பமாக கூட நான் சொல்லி அமைகிறேன். அண்ணன் எம்எல்ஏ ஆகட்டும், அண்ணன் தவிர்த்து தமிழ்நாட்டின் முதல் எம்எல்ஏ எம்பி இந்த மகளிர் பாசறையில் இருந்து ஒருவர் உருவாக வேண்டும் என்பது எங்களுடைய அவா. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.